என் ஒய்ஃப் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்ட ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துடலாம் வாங்க. தங்கம் என்ன பண்ணுகிற வாங்க. சரி வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க, இங்கே வாங்க, அப்புறம் எடுத்துப்ப. இங்கே பாரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டல. நம்ம கல்யாண ஃபோட்டோ போட்டோமே. கல்யாண ஃபோட்டோ போட்டோம், ஆனால் அதுக்கும் மேலே ஒன்று கேட்ட தங்கம். அதான் உனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன் பாரு, பிரிச்சு பாரு. பா நீ ஏன் கிஃப்ட் கொடுக்குற? அப்பா சூப்பராக பேசுகிற. என்ன தலை கேட்டு என்ன உன் ஃபோட்டோ போடணும்? எங்க அப்பா. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இன்னும் பொறுமையே என்ன கிடையாது. இவ்வளோ போட்டு பிடிக்கிறப்பா? அம்மா இந்த போட்டோ எங்கிருந்து எடுத்தோம்மா? எங்க வீட்டுல கூட இந்த போட்டோ இல்லையே, வேற போட்டோ தான் இருக்குது. அது கண்ணாடி வேற இருக்குமே. தங்கவே இல்ல. ஆக்சுவலா இது வந்து நீ பேக்ல வச்சிருப்பல 2 போட்டோ உங்க அப்பா. அது ஆமா, நானே எங்க அப்பா. அதை தான் தங்கம் கடையில கொடுத்து நான் எடிட் பண்ண சொல்லி ஃப்ரேம் போட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா உனக்கு? நீ எப்பவுமே அந்த போட்டோவை பார்த்துட்டே இருப்பல, அதனால சரி அந்த போட்டோ எங்க அப்பா இருந்தது. சரி அதனால அந்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொடுத்தா சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு ஃப்ரேம் பண்ணிட்டு வந்தது. பிடிச்சிருக்குல்ல? சரி மாட்டிடலாமா? வா, இது பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோட அப்பா. இங்க பாருங்க. எப்படின்னா இவரோட இதெல்லாம் எப்படி வரும்னா, இன்ன வரைக்கும் இறந்தாரு அப்படின்றதெல்லாம் இல்லை, இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சில டைம் வந்து நிறைய நம்ம பார்ப்போம்ல, அப்போல்லாம் வந்து இங்கே நான் தனியாக இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பா இருந்தால் வந்திருப்பாரு அப்படின்ட்டு. சரி ஓகே, ஃபீல் பண்ணக்கூடாது சரியா? ஒன்றும் இல்லை, நம்ம கூட தான் இருப்பார். இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே இரு, டெய்லியும் ஃபோட்டோவை பார்த்துட்டே இருந்தால் நம்ம உன் கூடயே இருக்கிற மாதிரி. எப்படின்னா அந்த அப்பான்றது வந்து நம்ம நிறைய எப்படி சொல்ற நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். சரி சரி அழக்கூடாது. சரி வா மாட்டேன், வா பூ வச்சு போட்டுக்கலாம். தேங்க்ஸ் மாமா. சரி தங்கம்மா மாட்டேன்.